மாதத்தின் முதல் வாரத்திலும் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். சங்கீதம் 23 3வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவரங்களை நடத்துவீராக. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்படுவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக, ஆவியானவருடைய கிரியை வெளிப்படுவதாக. ஆண்டவர் அதிசயமா நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீத பகுதி, நம்ம மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீத பகுதி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்தா நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க மேய்ப்பன், ஆண்டவர் மேய்க்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை மேய்த்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவரை ஆச்சரியமாய் போஷிக்கிறார். அவனை புல்லுள்ள இடங்களிலே போஷிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, புல்லுள்ள இடங்களிலே ஆண்டவர் என்னை போஷிக்கிறார். அதை மட்டும் சில காரியங்களை நம்ம சிந்தித்து விட்டு அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை இந்த எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே கொடுக்கிறார். அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய், நீங்க வாசிக்கிற போது 13வது வசனம் சொல்லுகிறது, 12-13 ஒரு வாசிங்க. 13வது வசனம், தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி. அவங்களை சத்துரு சிதறடிச்சு போட்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவங்களை தேசத்திலிருந்து சேர பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க இன்னொரு காரியத்தை கூட வாசிங்க. எசேக்கியேல் 34:5வது வசனத்தை வாசிங்க. மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. நன்றாக கவனிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற போது சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியும் அப்படின்னு யோவான் 10 வாசிக்கிறோம். அவன் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற போது அவன் அறிக்கையிடுகிற ஒரு காரியம், ஆண்டவர் என்னை மேய்க்கும்படி நான் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஒப்பு கொடுத்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். நல்லா கவனிங்க.
வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மேய்ப்பன் இல்லாத போது, ஒரு ஆட்டுக்கு மேய்ப்பன் இல்லாத போது வேதம் சொல்லுகிறது அவைகள் சிதறண்டு போகின்றன. அவங்கள நடத்துறதுக்கு யாரும் இல்லை. ஆடுகளை நடத்த யாரும் இல்லாத போது வேதம் இன்னும் சொல்லுகிறது அவைகள் எல்லாம் காட்டு மிருகங்களுக்கு இரையாயின. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய வேளையில வேதம் அதுதான் சொல்லுகிறது, காட்டு மிருகங்களுக்கு இரையாயின. சத்ரு, ஆமே, காட்டு மிருகங்கள் அவங்களை பாதுகாப்பில்லை, அவங்க வாழ்க்கையில பாதுகாப்பில்லை, அவங்க நன்மைகளை, அவங்க ஆசீர்வாதங்களை சத்ரு, ஆமே, சுரண்டி கொண்டு அந்த இடத்துல தான் இயேசு சொல்லுகிறார், திருடன் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்குமே வரான். அல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். 11 வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மேய்ப்பன் நம்மை நேர்த்தியாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டு பல தேசங்களில் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உங்களை சுய தேசத்திலே கொண்டு வந்து உங்களை நல்ல மேய்ச்சலை மேய்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்ல மேய்ச்சல். பாருங்க, ஆடுகள் மேய்ச்சலை தேடி தெரியும். நமக்கு தெரியும், விலங்குகள், ஆடுகள் பல இடங்களில் அலைந்து தெரியும். ஆனா இங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் உங்களை நல்ல மேய்ச்சலை மேய்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. அதுவும் சாதாரணமாக சொல்லல, அந்த வேத பகுதி சொல்லுகிறது 14வது வசனத்துல அவைகளை பாருங்க, குழு வாசிங்க. 14வது வசனம், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில நான் உங்களை நடத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உயர்ந்த மலைகளிலே, உயர்ந்த இடங்களிலே அவைகளை நடத்துவேன். அங்க ஒரு பசுமையான புல்வெளியில அவைகளை நடத்துவேன். ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. 25வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் இதுதான், துஷ்ட மிருகங்கள் இராதபடி, ஆமே, நான் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரை நம்ம மேய்ப்பனா ஏற்றுக்கொள்ளுகிற போது, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது, உங்களை அழிக்க நினைக்கிற, உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுக்க நினைக்கிற, உங்கள் நன்மைகளை கெடுக்க நினைக்கிற, உங்கள் ஜீவனை கொள்ளையாட நினைக்கிற, அவை சகல துஷ்ட மிருகங்கள் இராதபடி ஆண்டவர் ஒளிய பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க வனாந்தரத்தில் படுத்தாலும் காட்டில் படுத்தாலும் சுகமாய் தாவரித்து நித்திரை பண்ணுவார்கள். ஆமே.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காட்டு மிருகங்கள், வேதம் சொல்லுகிறது துஷ்ட மிருகங்கள் இராதபடி தேசத்தை தேசமெங்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வேலைகள் இடங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவுகளின் மத்தியிலே, சபைகளிலே, எங்கெல்லாம் போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. எல்லா இடங்களிலும் சமாதானத்தோடு தாவரிக்கும்படி உங்க வாழ்க்கையிலுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா துஷ்ட மிருகங்களை ஒழிய பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிற ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவன் நம்புற காரியம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய மேய்ப்பன், நம்முடைய மேய்ப்பன் ஆத்துமாவை தேற்றுகிறவர். அவர் நம்மை நல்ல மேய்ச்சல்ல மேய்க்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, ஆத்துமாவை தேற்றுகிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்துமாவை தேற்றுகிறவர். நம்முடைய ஆத்துமாவை நீங்க வேத பகுதியில் ரூத்தின் புஸ்தகம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை 14-15 வசனங்களை வாசிங்க. அவர் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன். நல்லா கவனிங்க. இந்த நகோமி வேதம் சொல்லுகிறது அவள் மோவாபிய தேசத்தில் இருந்த போது புருஷனை இழந்து போகிறா. 2 பிள்ளைங்க மரிச்சு போகிறாங்க. அவ வாழ்க்கை எல்லாம் ரொம்ப கசப்பு. அவ ரொம்ப கசந்தவள். எல்லாவற்றையும் இழந்தவளாய் அவள் திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு வரப்போ ஊருக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, நகோமி ஃபாரினுக்கு போயிட்டு வந்துட்டா. நகோமி மோவாபிய தேசத்துக்கு போயிட்டு அவ ஃபாரினுக்கு போயிட்டு. யோசிச்சு பாருங்க, ஜனங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இது நகோமி தானா ஃபாரினுக்கு போயிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு பேசுறப்போ அந்த நகோமி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. 1வது அதிகாரம் 20-21 வாசுங்க. நீங்க என்ன நகோமின்னு சொல்லாம என்ன மாறான்னு சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு ரொம்ப கசப்ப கட்டளையிட்டா, நான் நிறைவுள்ளவளா போனேன். ஆண்டவர் என்ன வெறுமையா வர பண்ணுனா. நான் போனப்போ என் புருஷ கூட போனேன், பிள்ளைங்க கூட போனேன். நான் ரொம்ப வெறுமையா திரும்பி வர பண்ணுனா. என் வாழ்க்கை ரொம்ப கசப்பாகி விட்டது. அப்படிதான் அவ சொல்றா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவளை குறித்து ஆச்சரியப்பட்ட நகோமியோ அப்படின்னு சொல்றப்போ அவளோ சொல்லுகிறாள், என்ன மாறான்னு சொல்லுங்க. என் வாழ்க்கை முழுவதும் கசப்பு. அவ வாழ்க்கையில கசப்பு வரும், ஆனா வாழ்க்கையே கசப்பா இருந்தா அவன் நினைச்சா நான் இந்த கசப்புலே மரிச்சு போயிடுவேன். அல்லேலூயா. வாழ்க்கை கசப்பு. பாகற்காய் என்கிற பாகற்காய்
அது எப்ப பார்த்தாலும் கசப்பா தான் இருக்கும். அதே போல அவன் நினைக்கிற என் வாழ்க்கை முழுவதும் கசப்பா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த நகோமியினுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்க 4:15, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்வான். போவாசுக்கும் ரூத்துக்கும் பாருங்க, அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எப்படி கட்டளையிட்டாருன்னா, ரூத்து என்கிற ஒரு மருமகளை ஆண்டவர் கொடுத்தார். ரூத்தை குறித்து ஊரில் இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க வாசிச்சு பாருங்க, 15வது வசனம் சொல்லுகிறது, உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே. நல்லா கவனிங்க, ரூத்துக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாவது உயிரோடு இருந்திருந்தா அவன் சுதந்திரவாளியா இருந்திருப்பான், மரண காலத்தில் என்ன பார்த்திருப்பான் அப்படிங்கிற ஒரு பெரிய வேதனை இருந்துச்சு. 2 பிள்ளைகளை மரிச்சு போனாங்க. தன்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, தன்னை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவர் ரூத்தை எப்படி எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறதுன்னா, 7 குமாரர் இருந்தா எப்படி நகோமியை கவனிச்சிருப்பாங்களோ அதே போல ரூத் நகோமியை கவனித்து கொண்டாள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, 7 பிள்ளைங்க 7 பையன்மார் இருந்தா கூட இப்படி இந்த பெற்றோரை கவனிச்சிருக்க மாட்டாங்க, நகோமியை பார்த்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ரூத்தை எழுப்பினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரூத்தின் மூலமாய் ஆண்டவர் அவளுக்கு ஒரு சுதந்திரத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்வான். அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நகோமி இந்த மோவாபிய தேசத்துக்கு போனதுல இருந்தே வீட்டுல மரணம். புருஷன் மரிச்சு போறான், கொஞ்ச நாள் தாண்டல பிள்ளைங்க மரிச்சு போறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனை தீர்றப்ப இன்னொரு பிரச்சனை. அவளுக்கு வாழ்க்கை கசப்பா மாறிடுச்சு. அவ நினைக்கிறா, நானும் செத்து போனா பரவாயில்ல, நானும் அழிஞ்சு போனா பரவாயில்ல, எதுக்கு நான் வாழ்ந்து அப்படின்னு அவ நினைக்கிறா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவளை ஆறுதல் படுத்தினாரா. எப்படி ஆறுதல் படுத்தினாரான்னா, கடைசி காலத்துல ரூத்துக்கு பிறந்த பேரன் அவன் அத்தனை நாட்கள் அவ இழந்து போயிற்று என்று நினைத்த அவன் சகல சந்தோஷத்தையும் சகல ஆறுதலையும் அந்த பிள்ளையின் மூலமாய் ஆண்டவர் நகோமிக்கு கட்டளையிட்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி வரலையா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எந்த மனுஷனும் தேற்ற முடியாத மனுஷங்க. இப்போ நம்ம ஒரு வருத்தத்தை ஒரு மனுஷங்க கிட்ட சொன்னா அவங்க ஐயோ நம்மளை பார்த்து பரிதாபப்படுவாங்க, பச்சாவதப்படுவாங்க, 1-2 வார்த்தை ஆறுதலாக சொல்லுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் செய்கிற ஆறுதல் அப்படி கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கப்பட்ட எல்லா கஷ்டங்களையும் மறக்க செய்வார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்துகிற போது, அவனை சந்தோஷப்படுத்துகிற போது
அவன் கடந்த காலத்துல போன சகல கசப்புகளையும் சகல வேதனைகளையும் ஆண்டவர் மறக்க செய்வார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதை குறித்து சிந்திக்க முடியாதபடி ஆண்டவர் செய்வார். நீங்க வேதத்துல இன்னொரு மனிதன் இதே சாட்சிய அவன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. 41வது அதிகாரம் 51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் நல்லா பாருங்க, என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார். அவன் அப்பாவை விட்டு பிரிஞ்சான், அவன் சகோதரர்களை விட்டு பிரிஞ்சான். ஜெயில இருக்கிறப்ப எல்லாம் அதுதான் வருத்தம். பெண்ணியமீனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து ஒரு பிள்ளை பிறக்க பண்ணினப்போ அவன் சொல்றான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். மனுஷங்க செய்த துரோகங்கள், மனுஷங்க அவனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் அவங்க அண்ணன்மார்க சகோதரர்கள் பண்ணின எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனை மறக்க பண்ணினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவன் உங்க வாழ்க்கையில் அப்படி செய்வாராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஆறுதல் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாவற்றையும் மறக்க பண்ணுவார். கடந்த கால கசப்புகளை மறக்க பண்ணுவார். கடந்த கால நிந்தைகளை மறக்க பண்ணுவார். கடந்த கால வேதனைகளை மறக்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறவர். ஒரு ஆட்டு கையில அடிபட்டு இருக்கிற ஆடுகள் நிறைய வேளையில சொன்னா கேட்காது. அது போய் எங்கேயாவது விழுந்து காலை உடைச்சு இப்பனுடைய பேச்சு கேட்காம சில வேளையில எங்கேயாவது விழுந்து கை காலெல்லாம் உடைச்சிட்டு போற வழியில சிங்கம் துரத்தும், கரடி துரத்தும், புலி துரத்தும், அப்படியே ஓடி ஓடி எங்கேயாவது விழுந்து கிடக்கும். மேய்ப்பம் தேடி போய் பார்த்தா கை காலெல்லாம் உடைஞ்சு பிளட்டாக இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து அந்த மேய்ப்பன் அப்படியே அபிஷேகம் எண்ணெயை ஊற்றி அதுக்கு தடவி கொடுப்பான் பாருங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் இல்லாத ஆறுதலை அந்த ஆடு அனுபவிக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில வேளையில் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப காயப்பட்டு இருப்பீர்கள் என்றால் உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் போறீங்களோ, எப்பெல்லாம் தேவ பிரசன்னத்தில் போறீங்களோ, அப்ப எல்லாம் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிச்சயமாய் அப்படி செய்வார். அவர் உன்னை ஆத்துமாவை தேற்றி, இந்த மாசத்திலையும் ஆண்டவர் சிலருடைய ஆத்துமாக்களை தேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலருடைய ஆத்துமாவிலே ஆண்டவர் ஒரு தேற்றுதலை கட்டளையிட போகிறார். சிலருடைய காயங்களை ஆண்டவர் கட்ட போகிறார். ஆமென். சிலருடைய காயம் வெட்ட முறிவுண்ட இருதயங்களை ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆமென் சிலருடைய காயங்களை ஆண்டவர் கட்ட போகிறார். நீங்க வேதனைப்பட்ட இடத்துல, நீங்க கண்ணீர் வடித்த இடத்துல ஆண்டவருடைய ஆறுதல் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, எங்களிடத்தில் பாடுகள் பெருக பெருக தேவனுடைய ஆறுதலும் பெருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பவுல் நிறைய வேலையில ஊழியத்து நிமித்தமா நிறைய பாடுகள். அவனை தேற்றுறதுக்கு குடும்பம் இல்லை. எனக்கு தெரியல எப்படி ஆண்டவர் தேற்றினாருன்னு. அவன் சொல்றான், எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுகள் பெருகுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய ஆறுதலும் பெருகுகிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் தேற்றுகிற அனுபவங்களை கட்டளையிடுவாராக. ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றுவாராக, காயங்களை கட்டுவாராக. சில பாருங்க, சரீரத்தில் வியாதி இருந்தா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா உடனே காயங்களை கட்டிடுவாங்க. ஆனால் ஆத்துமாவில் காயம் இருந்துச்சுன்னா, மனுஷங்க பேசின வார்த்தைகள், எதிர்பாராத வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் நம்ம ஆத்துமாவில் பயங்கர காயமா இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருதயம் வலித்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆறுதல் சகலவற்றையும் குணமாக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆத்துமாக்களை குணமாக்குகிற ஒரு மேய்ப்பன் நமது மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. சரீரத்தை மட்டுமல்ல, ஆத்துமாக்களை குணமாக்குகிற தேவன். ஆத்துமாவே, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவர் இந்த நாட்களில் ஆத்துமாவை தேற்றி ஆத்துமாவை வாழ வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா உங்களுக்குள்ளே குதிக்கும்படி செய்வார். உங்கள் ஆத்துமா கலிகூறும்படி செய்வார். உங்கள் ஆத்துமா தேவனை ஸ்தோத்தரிக்கும்படி செய்வார். அவன் சங்கீதக்காரன் சொன்னது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. நம்ம வாய் நிறைய வேளையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆனா ஆத்துமா ஸ்தோத்திரம் பண்ணணும்னா நீங்க உண்மையிலே தேவன் உங்க வாழ்க்கையில சில கிரியைகள் செய்கிற போது உங்க ஆத்துமாவே ஸ்தோத்தரிக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்வாராக. தொடர்ந்து தேவனுடைய கரம் ஆளுகை செய்வதாக. எல்லாரும் ஆண்டவருக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என் மேய்ப்பராயிருந்து என் ஆத்துமாவை தேற்ற போகிறபடியா நன்றி ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எந்தெந்த இடத்துல காயப்பட்டோமோ, எந்தெந்த இடத்துல வாழ்க்கை கசப்பானதோ, எந்தெந்த இடத்துல ஐயோ என் வாழ்க்கை மாறவா இருக்கிறது, நான் மரித்து போனா பரவாயில்லையேன்னு நீ நினைச்ச இடங்களிலே ஆண்டவர் உன்னை தேற்றி ஆசீர்வதிப்பா, உன்னை ஆறுதல் படுத்துவா, உன்னை வாழ வைப்பா, உன்னை உயர்த்துவா, உன்னை கொண்டு உன்னை தலைமுறை தலைமுறைக்கு சாட்சியாக வைப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ, அவர் உன் ஆத்துமாவை தேற்றுவா, அவர் உன் ஆத்துமாவை தேற்றுவா. ஓ ரீகாந்த ரவர கடவா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார், ஆதரிப்பார். எல்லா சுமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. எல்லா வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. கர்த்தர் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.